அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 20/10/2025 தீபாவளி திருநாள். இன்றைய தினம் அன்னதானம். திரு சுரேந்திரன் மற்றும் திருமதி நந்தினி இவங்க குடும்பத்தின் சார்பாக, அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க சார்பாக இன்னைக்கு தீபாவளி திருநாள் அதுவும் அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற சிவனடியார், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. திரு சுரேந்திரன் ஐயா, திருமதி நந்தினி அம்மா, அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். அண்ணாமலையார் அருளால இவங்க குடும்பத்தினர் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட, செல்வ செழிப்போட, சந்தோஷமா நீடூடி சகல ஐஸ்வர்யத்தோட வாழணும்னு வேண்டிக்கிறோம். திரு சுரேந்திரன் ஐயா மற்றும் திருமதி நந்தினி அம்மா மற்றும் அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. நம சிவாய நமக.
நமச்சிவாய நமக. தாத்தா இன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய சுரேந்திரன் சார் மற்றும் திருமதி நந்தினி அம்மா அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு கிரிவலப்பாதையில் இருக்கிற சிவனடியார் சாதுக்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் சிவபக்தர்கள் ஏழைகள் எளியவர்கள் எல்லாருக்குமே பாகுபாடின்றி அன்னதானம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 600 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கணும், அவங்க பல்லாண்டு வாழணும். அவங்க குடும்பம் மேலும் வளர்ச்சியாக இருந்து மீண்டும் இது மாதிரி நம்ம போகிறதுனால நம்மளுக்கு கான்செப்ட் பண்ண வேண்டியதுன்னு இந்த வரையும் ஆரோக்கியம் வந்து இந்த குடும்பம் மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்த்துவேன். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். தீபாவளி நல்வாழ்த்து. தீபாவளி வாழ்த்துக்கள். நமச்சிவாய் நமக. இன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய சுரேந்திரன் சார் மற்றும் அவங்க மனைவி நந்தினி அம்மா அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க சார்பாக இன்னைக்கு கிரிவலப்பாதையில் இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. தீபாவளி நாளில் நல்லா இருக்கணும். அவங்க இன்னைக்கு தீபாவளி அதுவும் கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய். சந்தோஷம் சந்தோஷம். நமச்சிவாய் நமச்சிவாய். அம்மா சாப்பாடு கொடுத்து விடுங்க, சாப்பாடு கொடுத்து விடுங்க சாமிங்களுக்கு. யாருன்னா ஒருத்தர் மட்டும் கொடுங்கம்மா, ஒரு ஆள் மட்டும் கொடுங்க. தண்ணியை கொடுங்கம்மா, தண்ணி எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய சுரேந்திரன் சார் நந்தினி அம்மா வைஷ்ணவி இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சுரேந்திரன் சார் அவங்க மனைவி நந்தினி அம்மா அவங்க மகள் வைஷ்ணவி இவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடு வாழணும். இன்னைக்கு அன்னதானம் 600 பேர் கொடுத்திருக்காங்க. அக்ஷலட்சுமியானது பங்கிலே நின்றதனம் அகலாமல் இருக்க வேண்டும். அதிக சம்பத்துடன் புத்திரபல தானமும் அருளது பெருக வேண்டும். பட்டிமாடு ஆடுடன் புத்திரபல தானமும் பாலாறு பெருக வேண்டும். பசியாலே வந்த அடியவருக்கு அன்னம் எந்நாளும் பந்தியில் பகிர வேண்டும். கட்டழகு வாலிபம் வயது நூறாகவே கருணையது செய்ய வேண்டும். துஷ்டகுல ராட்சியர் கொடிவல்லி சூனியர் தூரவே நிற்க வேண்டும். துளசிவாழ் மருகனே, பழனிவாழ் குமரனே, சிவ சுப்பிரமணிய கடவுளே, வீற்றிருப்பால் நவ ஓணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள். துன்பம் வந்து அணுகாமல் கண்கலக்கம் இல்லாமல் பார்த்திருப்பாள். அவளே நமையாலும் குலதெய்வமே, வராகினியே, ஆனந்தவல்லி, அகிலாண்ட ஈஸ்வரி உமையே. அகிலாண்ட ஈஸ்வரி அண்ணாமலை அம்மன் அண்ணாமலையார் திருவருளால் பட்டி பெருகி பால்பானை பொங்கி சென்றடமெல்லாம் சிறப்படைந்து வாழையடி வாழையாக குளங்கோத்திரம் தழைத்துவங்கி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வெங்கடாஜலபதி மலை போல் செல்வம் குழிய வேண்டும். அண்ணாமலையார் திருவருளால். அன்பே சிவம். சிவாய நமச்சிவாய் நமச்சிவாய். சுரேந்திரன் சார் நந்தினி அம்மா வைஷ்ணவி அவங்க குடும்பம். நமச்சிவாய் 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 நமச்சிவாய். சாமியை போட்டுருங்க ஐயா, இதில் போட்டுருங்க, இதில் போட்டுருங்க. நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குங்களா? காரியம் இந்த பையங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் பசங்களுக்கு திருமணம் நடக்கும். கண்டிப்பா அண்ணாமலையார்களால் நல்லபடியாக நடக்கும் வேண்டிக்கிறேன். உங்க பசங்க உங்க பசங்க உங்க மருமகளோட வருவீங்க நீங்க. வாங்க. நமச்சிவாய். அது வாங்க. நீங்க அன்னதானம் போடுறீங்க போடல அதெல்லாம் இல்லை, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. வாங்க, கண்டிப்பா வாங்க. சுரேந்திரன் சார் நந்தினி அம்மா அவங்க மகள் வைஷ்ணவி அவங்க சார்பாக அன்னதானம். இன்னைக்கு திருவண்ணாமலையில் வசிக்கும் சாதுக்களுக்கு அன்னதானம் அளித்த சுரேந்திரன் அவங்களுடைய மகளுக்காக இன்னைக்கு அன்னதானம். அவங்க மகள் அவங்க மனைவி அவங்க குடும்பத்தினர் சார்பாக மொத்தமாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் நலம் பெற்று இன்னைக்கு பிறவில்லா செல்வம், கல்வி, ஞானம், விவேகம், அவங்க செய்கிற தொழில் அனைத்தும் எல்லாமே நல்லபடியாக வரத்தக்க இந்த சிவனடியார் அனைவரும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். நமச்சிவாய். தாத்தா தீபாவளி வாழ்த்துக்கள், நல்லபடியாக போயிட்டு வாங்க. போய்த்திக்கிறதுக்கு நான் என்னென்ன கடையை வச்சுக்கிறேன், ஜவுளி கடையை வச்சுக்கிறேன். ஐயா ஐயா எடுத்துட்டு வாங்கம்மா, டிஷர்ட் எடுத்துட்டு வாங்க. சுரேந்திரன் சாமி அமோகமான அண்ணாமலையார் நமச்சிவாய். தீபாவளி வாழ்த்துக்கள். நமச்சிவாய் 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 நமச்சிவாய். உட்காருமா, சாப்பிடுமா பாப்பா, உட்காருமா, உட்காரு சாப்பிடு. சாப்பிட்டுருமா, உட்காருமா, சாப்பிடுங்க, உட்காருங்க உட்காருங்க. அந்த நட இவ்வளோ தூரம் மாற்று கிரகவாசி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க இந்த கவலை இல்லை, எந்த நிலையில தெரியல போறாங்க. கைலாயத்திலிருந்து வர மாதிரி வராரு. நமச்சிவாயம். உங்களை சந்தித்தது தாத்தா தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.
ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா கொண்டாந்து சேர்த்துட்டாரா? அதெல்லாம் நம்ம விட மாட்டோம். ஹவுஸில் தான் உட்காருங்க, போய் சாப்பிடுங்க, போய் ஃபர்ஸ்ட் முதல்ல சாப்பிடுங்க. வாங்க தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இல்லை அப்புறமா போய் உட்காருமா, உட்காருங்க, உள்ள போய் உட்காருங்க. பாயசம் குடிப்பியா? பாயசம் தாத்தா என்ன தாத்தா, தீபாவளி இன்னைக்கு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அதனால காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனா? 5 மணி. 5 மணிக்கு அடியே நம்மளை வர்றதுக்கு மழை 12 மணி ஆகுது. மழை தான். நேற்று மழை இன்னைக்கு மழை. ஆமாம் ஆமாம், சாப்பிடு சாப்பிடு. ஓ நமசிவாய், வாங்க வாங்க. Happy Diwali. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. வாங்க. you. நமசிவாய், நமசிவாய். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. Extraordinary quality. You are maintaining extraordinary quality. Homely food you are giving. God only Very grateful to you. But we are missing you in Girivalam Park. Afternoon 1 o'clock, 2 o'clock we are waiting for the truck. But this is the Decision is God decision. Absolutely, absolutely. So many can you come eat and have prasad. Everybody. Yes, yes. Taking here Yeah. prasad. Yes, yes. நமசிவாய், நமசிவாய். Thank you. சிவாய் நம. இவரு how many days? Till today completed for 1500. 1500. Yes, yes, yes. It is totally how many days? Continue 1008. 1000 Eight. above. Above. Yes, 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 yes. Senior. Senior. Yes, yes, yes. Senior. My best friend in Best Girivalam. friend. Senior. எத்தனை வருஷமா தாத்தா மலை சுத்துற நீ? 7 years. 7 years he doing. 7 years senior. 7 years daily கிரிவலம். மழை. Daily கிரிவலம். No rest, huh? No rest. Sunday only no. Only rain, anything, some happen. Then only it's a little bit. Yeah, rest. Otherwise, daily கிரிவலம். என்ன தாத்தா? மணி 12 ஆகி போச்சு. சாப்பிட்டியா? நமச்சிவாயம். சந்தோஷம். நமச்சிவாயம். சாப்பிட்டியா? என்ன பண்ண முடியும்? நான் இப்போ வீட்டுக்கு போகணும். எந்த நேரமா இருந்தாலும் நானும் எழுதுகிற வாழ்க்கை. உட்கார, அவன் 2 மணிக்கு போவான். இட்டுன்னு போக சொல்றேன். என்ன 2 மணிக்கு போவான். வரட்டுமா? நீ எங்க வேணாலும் உட்காரு, போய் அங்க அடுப்பு ஒண்ணு இருக்குது, அது மேல கூட உட்காந்து புதுவேலை தான். ஒருத்தர் வயசானவர் சாப்பாடு கொடுத்தாச்சாமே. சாப்பாடு வேட்டி வேணுமா? அது ரொம்ப ஒரு வேஸ்ட் இருந்தா கேளுங்க. யாரு அவரு? யாருன்னு தெரியல, ஒரு தாத்தா சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தாங்க. சரி ஆயிட்டு காலையில் சரி, தரலாம் வெயிட் பண்ண சொல்லுங்க, தரேன். இப்படி உட்காருறேன். அப்படி உட்காருங்க, அப்படி உட்காரு. தேவலோகத்தை சாப்பாடு தான் அவரு உருவரா. எல்லாத்துலேயும் ஒரு தப்பு இல்லை. சிறுத்தொண்டம் போடுற மாதிரி போடுங்கிற. சிறு தொண்டன் போடுற மாதிரியா? 1000 பேருக்கு போட்டாரு ஒரு நாளைக்கு. பரிசோதனை பண்ணிட்டாரு இவரு. யாரும் சாப்பிட போகாத வழியா 3 நாள் சோறாக போனதெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் வரலன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண தெரியுமா? குழந்தை கறி கேட்டாரு. தெரியும், நீ என்கிட்ட 3-4 வாட்டி சொல்லிட்டேன். தாத்தா, நீ தானே சொன்ன ஒரே இடத்துல இப்படியே சுத்தி நின்றா எப்படி, ஒரே இடத்துல போடு அன்னதானம் என்ன சொன்ன நீ என்கிட்ட? மாமா வண்டியில சுத்துமே சாப்பாடு கொடுத்துங்க. நீ என்ன சொன்ன? என்னன்னு சொன்ன நீ? ஒரு இடம் போடணும்னா போட்டாங்க. சொன்னது சரியா போ. ஏன் ஒரு இடம் மட்டும் போட சொன்ன? அதான் நல்லது. சுத்தக்கூடாது. சுத்தம் ஒரு இடத்துல தானே போட்டோம். சரி தாத்தா. என்ன சாமி, சாப்பிட்டாச்சா? தீபாவளி தான் விசேஷம்.
தீபாவளியே கொண்டாடுறது ஏன் தாத்தா? அடக்கடவுளே. கொண்டாடுறது பொங்கல் ஒன்று. அப்பதான் எனக்கு காசு வருது. ஓ, பொங்கல்ல தான் காசு வருது, தீபாவளியில வரதில்ல. பட்டாசு வெடிக்கவே கூட எவனாச்சும் தூரத்தில் வச்சா வெடிப்பாங்க சின்ன பிள்ளைகள். இது வரைக்கும் தீபாவளி கொண்டாடுறது இல்லையா? ஏன்? அது எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. செட்டப் இல்லை. செட்டப் இல்லையா? அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எங்க ஏன்? பிள்ளைகள் அது செய்யறது இல்லை. ஆ, அது என்னமோ நான் விளையாடிக்கு தெரியும். அந்த நேரத்தில் தீபாவளி எப்பவுமே விவரம் தெரிஞ்சு நான் கொண்டாடலாம். என்கிட்ட காசே வராது. காசு வரும். உங்க அப்பா கூட பட்டாசு கிட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டாரா? ஏன்? அது என்னமோ தெரியல. இப்போ பொங்கல் வருது அப்படின்னா எனக்கு பிஸ்னஸே வருது. குத்து விளக்கு. ஆமா, ஆ. ஆர்டர் வரும். அதுக்கு நீ தீபாவளி உனக்கு இருக்குன்னா நீ பட்டாசு கடை தான் வச்சிருக்கணும், பட்டாசு ஃபேக்டரி தான் வச்சிருக்கணும். அப்பதான் உனக்கு தீபாவளி பத்தி தெரிஞ்சிருக்கும். அருமை. குத்து விளக்கு கடை வச்சுட்டு எனக்கு பொங்கல் தான் விசேஷன்ற நீ. பொங்கலுக்கு காசு வருது, பொங்கல் கொண்டாடுவேன். தீபாவளிக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன செய்யுது? தீபாவளிக்கு நீ என்ன பண்ண? எது பண்ணாலும் வராது. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. சும்மா நீ பண்ணேன்னா பண்ணிட்டு இருக்கிறாய். கல்லா அள்ளி தூக்கி வைக்க. நீங்க முதல்ல எல்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க, நான் ஒண்ணுமே வாங்கல. ஏன் வாங்கல? காசெல்லாம் ஏன் வாங்கல? ஸ்வீட் அதெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. ஏன் ஆரம்பத்துல அதான் ஏன் வாங்கல? ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் போகும்போது வேட்டியோட காசு 200 கொடுத்தீங்களா? காசுலாம் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா பொருள் தான் கொடுப்பேன். 200 ரூபாலாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இல்ல காசுலாம் கொடுக்க மாட்டேன், பொருள் கொடுப்பேன். வேஷ்டி, துண்டு, பெட்ஷீட்டு, மழை கோட்டு, டிஷர்ட்டு, தார்பாய் எல்லாமே, கொடை இதெல்லாம் கொடுத்தேன். இப்போ டிஷர்ட் மட்டும் தான் கொடுக்குறேன், ரெயின் கோட் கொடுக்குறேன், அத்தியாவசியம் மட்டும்தான். எல்லாரும் தீபாவளி வாழ்த்து. வாழ்க வளமுடன், வளர நலமுடன். சரியா? யாருக்கு போகுது? இதுவா எல்லாருக்கும் போகுது. உங்க கொடை தாத்தான்றது உலகம் பூரா தெரியும், தெரியுமா? உலகம் பூரா தெரியும். பல்லெல்லாம் போயிடுச்சு. பல்லெல்லாம் தெரியாது. தோலுதான் தெரியும். ஆமா ஆமா. பெலூன், பிளாஸ்டிக் பெலூன் அவ்வளோதான் தெரியும். சொல்றேன், கர்மம் கெடாது, கர்மம் விடாது. சரியா? வாழ்க வளமுடன், வளர நலமுடன். கேமரா ஏன் பிடிச்சிங்கிற? கர்மம் கெடாதப்பா, கர்மம் விடுமா? அது நீ பேசுற வார்த்தைகள் எடிட் பண்ணாத மாதிரி பேசு. ஏன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி நம்பர் எழுதி வச்சிடறான், அதை பார்க்கறதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகுது. தர்மம் கெடாது, கர்மம் செய்யறாங்கல்ல. ஆமா, கர்மம் கெடுத்துட்டா அது விடாது. சரி, என்ன நான் தர்மம் செஞ்சா கெடாது, கர்மம் செஞ்சா அது விடாது, அது பிடிச்சிது. அப்ப 2 பேர்ல நான் மாட்டிக்கிட்டு வாரத்தில் சிவாய நம. தேங்க்யூ. நல்லா இருக்கா போதனா? நன்றி. உள்ள போய் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றேன் மதியானம், வேற எங்கேயும். அதனால தான் உங்களுக்கு இன்னும் 2-3 முடியாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சிவா ரெகுலரா கொடுத்தா யாரும் சந்தோஷம் பக்கத்துல அமைஞ்சது. எனக்கு தேவையான அளவு சாப்பாடு நீங்க கொடுத்து விட்றீங்க. மிச்சத்தை தண்ணி எண்ணி ஊற்றி வச்சுக்கிருவேன், அவ்வளவுதான். மேட்ரு தான் நைட்டு ஓடிக்கிறது. சரி, நல்லது. தீபாவளி வாழ்த்து. பெருகட்டும், இதை விட பயங்கரமா பெருகட்டும். சரி, தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லது வாழ்த்துக்கள். கவிதா காயத்து வச்சுட்டு கல்யாணம் நாளா? அதுக்குள்ளே 24 வருஷம் ஆயிடுச்சா? ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தீபாவளி காசு எதனா கொடுப்பேன்னு பாக்குறேன். எவ்வளவு வச்சுக்கிறா? என்ன எடுத்துக்க? தீபாவளி 70 ரூபாய் 80 ரூபாய் ஆகுது ஒரு நாளைக்கு. தீபாவளி காசு கொடுத்தாத்தா? நீ கொடுக்குறது நான் கொடுக்குறேன். தாத்தா தீபாவளி தாத்தா நீ கொடு, நான் தீபாவளி சாக்லேட் தரேன். சரி போ, நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் தீபாவளி காசு கொடு. ஐயோ, இருந்தா எடுத்துக்க. நான் போகிறதுக்கு தான் எனக்கு அதுவே போயிடுச்சு. தீபாவளி காசு கொடுக்க மாட்டியா? நேற்று நீ ஆறு கொடுக்குறது? நீ தான் தாத்தா கொடுக்கணும். நான் தான் செலவாளியாக இருக்கிறேன். செலவாளியா இருக்கிறியா?
உனக்கு தெரியாதில்ல, 40 ரூபா போவர் ஆகுது, டீ செலவு 30 ஆகுது, 80 ரூபா ஆகுது ஒரு நாளைக்கு, 90 ஆகுது. எங்கே போகிறது நான் சொல்லு? பஸ்ஸுக்கு போய் ஆகணும். ராத்திரி 8 மணி 9 மணி கூட ஆகும், மழை வந்துட்டான். விடுவாரா என்ன? நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு சொல்லிட்டு தானே இருக்கேன். வேணா முடிஞ்ச அளவுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கிறேன். கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலையா? நான் கொடுக்கலன்னு நான் ஒன்றும் கேட்கலையா? சரி வாங்க வா. ராத்திரி என்ன ஏன் திருத்துவாரு வீடு நிற்க முடியாது. வீட்டில் எங்க யாரு இருக்கிறாங்க தாத்தா? யாரும் இல்லை. அப்புறம் ஏன் போற? இங்கே இருக்கணும் இல்லையா? இங்கேயாவது இருக்கணும்ல. ஒரு மணி 7 ஆச்சுன்னா போய் ஆகணும். வீட்டுக்கு போயிடணுன்றாரு. எப்படி வரும் ரூபா? ஆனால் கொடுப்பாரு. சாப்பாட்டை பார்க்கறதுக்கு என்ன பார்த்துங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. தாத்தா இந்தா தீபாவளி வாழ்த்துக்கள் வச்சுக்கோ பஸ்ஸுக்கு. சரியா? பார்க்கலாம். வருஷமா பத்திரமா போ, பத்திரமா போ. விட மாட்டாரு, அவரு பார்த்துவாரு. சரி சரி, நான் என்ன பார்க்கணும்? சரி சரி. போயிருந்தா என்ன வண்டியில் ஏற்றாதாலும் இன்னைக்கு ஏற்றின்னு வந்தோம். பார்த்தேன் அவன் வரான் சாப்பாட்டு இங்கே ஓடன்ட்டு போனால் அங்கே கொண்டு என்னை தள்ளிட்டு போட்டான். சரி நான் பார்வை வேலையை கெடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ வரேன். போயிட்டு பத்திரமா போ. போகலாம். ஏதோ அவர் சேர்த்து இருக்கிறாரு, இல்லைன்னா நான் வந்துருக்க முடியாது. இதான் முடிவு. சரி போகலாம். சரி தாத்தா, எல்லாம் இறைவன் செயல். ஒரு இல்லாத நாம இல்லை. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்கிறாங்களே நமக்கு, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்துக்குவார். என்ன சரி வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. வரமா போயிட்டாங்க. பையன் எங்க? வீட்டில் இருக்காங்க. படிக்க வை அவனை. அவனை சும்மா விட்டு வைக்காத. எங்கேயாவது வீட்டு விட்டு அவனை போ. போயிட்டு வா, போயிட்டு வா, போ. விட்டுருங்க, பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க. வாங்க. நல்லா இருந்தது. பரவாயில்ல. ஒரு பொரியல் அப்பளம் இவ்வளவும் அதிகம்தான். கண்டிப்பாக அதிகம்தான். ஏன்னா வடை சொல்லணும், பாயாசம் வைக்கணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், மோர் வைக்கணும். இதில் நீங்கள் மோர் வைக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் மோர் வைக்கிறீங்க, காரக்குழம்பும் வைக்கிறீங்க. காரக்குழம்பு இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் சில இங்கே செய்கிறாங்க, இந்த மூலையில் செய்கிறாங்க. சாம்பார், ரசம், மோர், அதோட சரி. காரக்குழம்புலாம் பரவாயில்ல. மிக்க நன்றி. பௌர்ணமி இன்னைக்கு உங்கள் பேர் என்ன? வினோத்குமார். सरस्वती
தேங்க்யூ தேங்க்யூ. யார் எங்கே முடிவு செய்கிறாங்க? இது சாப்பாடு நல்லா இருக்குது. நன்றி நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. இது வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு பண்ணிட்டு இருக்கோம். 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நன்றி நன்றி. இது நாங்கள் ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இங்கே உட்காந்து போடுறது வந்து ஒரு 2 மாசம் முடிஞ்சிருக்கு. ஆமா, நாங்கள் ரெகுலராக வண்டியில் கொடுப்போம், காரில் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ உட்காந்து போடுறது வந்து இப்போ ஒரு 2 மாசத்துக்கு மேலே இப்போ தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்களா? நன்றி. இது வந்து மதியானத்தில் மட்டும்தான். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி? 10:30 ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 10:30 சாத சிவனடியார்களுக்கு ஃபர்ஸ்ட் பந்தி, அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடலாம். 3 மணி இன்னைக்கு சாப்பாடு 600 பேருக்கு, அதனால இவ்வளவு நேரம் இல்லைன்னா 1 மணிக்கெல்லாம். ஆமா, இல்லைன்னா 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தீபாவளின்றதால மக்கள் நடமாட்டம் கம்மியா. 300 பேர் பண்ணுவீங்களா? வழக்கமா 300 பேர் பண்ணுவோம் மினிமம். இந்த வாட்டி தீபாவளி 600 பேர். சிறப்பாக இருந்துச்சு சார். கார்டு யூடியூப் ஃபோன் நம்பர் இருக்குது, கார்டு அடிக்கிறது இல்லை பெரும்பாலும். மழை நம்பரை சொல்லி 7010 யூடியூப்ல ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு போட்டிங்கனாவே வரும். ஒன் டே ஃபுட் சர்வீஸ் நம்பர் எல்லாமே அதில் இருக்கு. ரைட். நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்ம 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரி, டெய்லியும். ஆமாம், அதில் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி. कराग्रे
சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்குங்களா? நாங்கள் தான் இருக்கோம். ஆமாம், இதே ஊர் தான். ஆமாங்க, நல்லா இருக்கு. 6 வருஷமா இருக்கோம். வண்டியில் காரில் வந்து 14 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 2.5 மாசமா இதே ஒரே இடத்துல வச்சு போடுறோம். ஆனால் டெய்லியுமே கொடுத்துட்டு இருந்தோம். 6 வருஷமா டெய்லியுமே கொடுத்துட்டு மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான். ஆமாம், ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வரும். 6 வருஷமா மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு வண்டியில் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 2.5 மாசமா ஒரே இடத்துல போடுறோம். வாடகை. ஆமாம், வந்தாலும் வரலனாலும், டோனஸ் வந்தாலும் வரலனாலும் செய்வோம். அண்ணாமலையார் செய்கிறார். அவ்வளோதான், நம்மன்னு சொல்லக்கூடாது. அண்ணாமலையார் செய்கிறார். Shiva Arunachala
சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேளிரு புகழை கேள் செய்யாத அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ